ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா தெருவுலையுமே ஒரு ரெண்டு கடையாவது வச்சுருப்பாங்க. இந்த பானிபூரி வந்து நீங்கள் ரோட்டு கடைகளில் குடிக்கிறப்போ அந்த தண்ணி வந்து எந்தளவு சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வீட்டிலையே இந்த பானிபூரி வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்காக இப்போ பானிபூரி கிட்டெல்லாம் கூட விற்கிது. அதிலலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே இல்லாமல் பெர்ஃபெக்டான பானிபூரி ஹெல்த்தியான வழியில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம வீட்டிலேயே தகிப்பூரியும் ரெடி பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன்னாக இது வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்க்கலாமா? அது என்ன அப்படின்னா, பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அது என்ன? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பானிபூரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து அப்பளம் கிடைக்கிது. இது வந்து ரெடிமேடு தான். பானிபூரியில் வந்து ஸ்வீட் சட்னி வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு 150 கிராம் அளவுக்கு கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், ஒரு மிளகாய், கொஞ்சமாக உப்பு, கூடவே ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு புளி. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் போல் அது வேகணும். வெந்த பிறகு ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்த பிறகு இதுதான் வந்து நம்ம ஸ்வீட் சாஸ் அப்படின்னு நம்ம பானிபூரியில் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதை வந்து லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். பேரிச்சம்பழம் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம தகிப்பூரிக்கு ரெடி பண்ண போகிறோம். 2 கப்பில் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஜீனியை வந்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்ததாக அந்த பானி வந்து ரெடி பண்ணுவாங்கள்ல க்ரீன் கலரில், அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதை விட கொஞ்சம் கம்மியாக புதினா தழை, 3 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், அடுத்ததாக அதுக்கு தேவையான உப்பு. இது கூட ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி தழை, மிளகாய், அது கூட 3 இஞ்சி, அப்புறமா புதினா தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இதிலேயும் நம்ம புளியும் நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். புளிப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாட் மசாலா. இந்த சாட் மசாலா கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும், அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட அந்த பானியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணணும். அதுக்கு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூட 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, மிளகுத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்குல வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், அது கூட சாட் மசாலா, அப்புறமா மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம்,
எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்மளோட பானி ரெடியாக இருக்குது. தயிர் ரெடியாக இருக்குது. அது கூட ஸ்வீட் சாஸ் ரெடியாக இருக்குது. பூரிக்குள்ளே வைக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அப்பளத்தை தான் பொரிக்கணும். இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக அந்த பூரியை எடுத்து உள்ளே போடுறேன். இது வந்து போட்ட உடனே வெளியில் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பொரிஞ்சு வரும். இது பாருங்கள், நம்ம உருட்டி உருட்டி அதை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் அது பொரிஞ்சு சூப்பராக வரும். ஒயிட் கலரில் வந்தால் போதாது, நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் அந்த பூரி வந்து ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு, இல்லைன்னா அமுங்கிரும். இப்போ இது ஓரளவு ப்ரௌன் ஆயிருக்கு. நான் இதை வெளியே எடுத்துடுறேன். இப்போது பானிபூரிக்கு தேவையான பூரி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக உள்ளே வைக்கக்கூடிய பொட்டேட்டோ ஸ்டஃபிங், அது கூட ஸ்வீட் சாஸ், அது கூடவே அந்த தண்ணியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பானிபூரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூரி எடுத்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடைச்ச பூரியில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். அது கூட அந்த ஸ்வீட் சாஸும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரிலையும் ஸ்டஃபிங் வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது தஹி பூரி பண்ண போகிறோம். அதுக்கு பூரி பொரிஞ்சிருக்கு. அதே சேம் செட்டு தான், ஆனால் அந்த பானிக்கு பதிலாக நம்ம தயிர் வச்சுருக்கோம். பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லா பூரியும் இந்த மாதிரி ஓட்டை போட்டு உடச்சிக்கோங்க. அது கூட பொட்டேட்டோ ஸ்டஃபிங், அப்புறமா அந்த ஸ்வீட் சாஸ், ஃபைனலாக அது கூட தயிர் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தயிர் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஃபேமிலியோடு உட்காந்து இந்த மாதிரி பூரி வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா கவுண்ட் இருக்கும், இத்தனை பூரி தான் கொடுப்பாங்க இவ்வளோ ருபீஸ்க்கு அப்படின்ட்டு. வீட்டிலங்கிறதுனால அன்லிமிட்டடாக நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வீட்டிலையே தயிர் பூரி அண்ட் பானிபூரி செஞ்சு சாப்பிடும்போது எத்தனை பூரி சாப்பிட்றோன்னு கணக்கே இருக்காது. அந்தளவு அது உள்ளே போயிட்டே இருக்கும். நம்மளோட சூப்பரான பானிபூரி அண்ட் தஹி பூரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.